தர்மாவை உயிரோடு அரெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த கேஸுக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். கோர்ட்டை விட்டுட்டீங்களே. கோர்ட்டுக்கு கொடுத்த கெடுவில் 6 வாரத்துல 4 வாரம் போயிடுச்சு. உங்களை நம்பி நம்ம டிபார்ட்மெண்ட் மானத்தை காப்பாற்ற முடியும் நினைச்சேன். என்னை ஏமாத்திட்டீங்க. சார், என்ன பொறுத்த வரைக்கும் தர்மா சாகல. இந்த கேஸை திசை திருப்ப செஞ்ச நாடகம் தான் இது. நல்ல கற்பனை. ரயில்வே ட்ராக்ல தர்மாவுடைய பாடி கிடைச்சிருக்கு. அவன் பாஸ்போர்ட் எடுத்திருக்காங்க. இன்னும் அவையில நம்ப சொல்றீங்களா? நம்புறதுக்காக சொல்லல, உண்மை அதுதான். அடையாளம் தெரியாம பாடியை சிதைச்சு நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, ஒரு நல்ல முடிவோட வரேன். ஹலோ. கட் ஆயிடுச்சு. போன் பண்ணி அடிக்கிறது கூட கேட்காம அப்படி என்னங்க இருக்கு பேப்பர்ல? கேக்குறேன்ல. தப்பு தண்டா செய்யறவன்னு மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்க. சனியன் தொலைஞ்சதுன்னு இனிமே நிம்மதியா இருங்க. நிம்மதியா இருக்க முடியாது பார்வதி. அவன் கூட தொடர்பு இருந்ததுனால போலீஸ் என்னையும் அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஏங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? அப்ரூவரா மாற போறேன். சார், இந்த கேஸ்ல நமக்கு இருக்கிற சோர்ஸ் தர்மா தான். இப்ப அவன் போலீஸ் ரெக்கார்டு படி உயிரோட இல்ல. நமக்கு இருக்கிற இன்னொரு சோர்ஸ் எக்ஸ் மினிஸ்டர் ஆர்ஆர். ஆர்ஆருக்கும் தர்மாவுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம். அதனால ஆர்ஆர் அரெஸ்ட் பண்ணவாவது நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். அவரால தான் நீங்க சஸ்பெண்ட் ஆனீங்க. அதுக்கு பழிதிக்கத்தான் அவர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு நாளைக்கு உங்களையும் பழி சொல்வாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? தெரியல. டெலிபோன் வயரை அறுத்துக்கிட்டு. எதுக்குடா? உன் புருஷன் வக்கீலோட பேசாம இருக்கிறது. என்னங்க? மிஸ்டர் ராஜ், ஏற்கனவே அவர் வீட்டை கண்காணிக்கிறதுக்கு பெர்மிஷன் இல்லாம ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அதுவே டூ மச். எஸ். குட் ஈவினிங் சார். சார், தர்மா இன்னும் சாகல சார். உயிரோட தான் இருக்கான். மினிஸ்டர் ஆர்ஆர் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான் சார்.
அம்மாவை கூப்பிடுறா. கூப்பிட்டா வரமாட்டாங்க, ஏன்? போயிட்டாங்க. எங்கடா? இப்ப நீ போற இடத்துக்கு தீர்க்க சுமங்கலே அனுப்பி வச்சிட்டேன். காப்பாத்துங்க. எதுக்காக மந்திரி யாராரோ கொலை பண்ண? இல்ல, ஏய், சொல்ல போறியா இல்லையாடா? நான் இல்ல. சொல்றா. டாக்டர், இவன் ஒரு பெரிய கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்க குற்றவாளி. பல குற்றவாளிகளை அடையாளம் காட்ட போற விட்னஸ். இவனோட வாக்குமூலம் தான் எங்க டிபார்ட்மெண்டோட மானத்தையே காப்பாத்தும். அதனால இவன் குணமாகிறதுக்கு நீங்க தான் சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கணும். ஐ நோ மிஸ்டர் ஆனஸ்ட்ராஜ், என்னுடைய கடமையை நான் கரெக்டா செய்வேன். தேங்க்யூ டாக்டர். தர்ம உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா அவங்க கூட்டாளிங்க அவனை மறுபடியும் க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால தர்மா செத்ததாக இருக்கட்டும், அவன் உயிரோட இருக்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. பி கேர்ஃபுல். எஸ் சார். ஹலோ டாக்டர், நாம நம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தர்மா இன்னும் சாகல.
ஆமா சார், அவன் உயிரோட தான் இருக்கான். போலீஸ் கஸ்டடியில என் பாதுகாப்புல தான் இருக்கான். பட் ஒன் திங், ஆனஸ்ட் ராஜுங்கிற ஒருத்தன் இந்த கேஸை புலன் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட நம்ம ஆள் மாட்டினான்னா கம்ப்ளீட்டா எல்லா விஷயத்தையும் மொத்தமா கக்க வச்சுடுவான். பட் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அவன் என் பாதுகாப்புல பத்திரமா இருக்கிறதால அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சிடுறேன். யாரா நீ? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க தர்மாவை சேர்த்திருக்கிற ஆஸ்பத்திரியில தான் இப்ப நான் வார்ட் பாயா இருக்கேன். தர்மாவை கவனிக்கிற டாக்டர் பம்பாய்க்கு ஃபோன் பண்ணி யார்கிட்டயே பேசிட்டு இருந்தார் சார். என்ன பேசினார்? தர்மா சாகல, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் பழைச்சிருந்தா உங்களுக்கு ஆபத்துன்னு எனக்கு தெரியும். அவன் கதையை முடிச்சிடுறேன்னு சொன்னார் சார். நர்ஸ், நாளைக்கு நடக்கிற ஆபரேஷனுக்கு தேவையானதை போய் ரெடி பண்ணுங்க. தர்மா உயிரோட தான் இருக்கான். கடமையை கரெக்டா செய்வேன்னு சொன்னீங்க. சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க டாக்டர். ஆமாம், எப்பவுமே நான் என் கடமையில இருந்து தவறதே கிடையாது. டாக்டர், உங்களுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கிறது அரசாங்கம். நாம 2 பேருமே அரசாங்கத்துக்கு தான் விசுவாசமா வேலை பார்க்கணும். ஆனா நீங்க வேற யாருக்கும் விசுவாசமா இருக்கீங்களே. யாரு டாக்டர் அது? மிஸ்டர் ஆனஸ்ட் ராஜ். புரியலையா டாக்டர்? உங்க பாஸ் யாருன்னு கேட்டேன். கதையை முடிச்சிடுறேன்னு யாருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்டேன். நோ நோ நோ, நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல. ஃபோன் பண்ணல? பண்ணல. மிஸ்டர் ஆனஸ்ட் ராஜ், ஸ்டெத்தஸ்கோப் விடுங்க. விடுறேன். யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? யாருக்காக தர்மாவை கொலை செய்ய முயற்சி பண்ணேன்னு சொல்லுங்க. மிஸ்டர், நான் ஒரு டாக்டர்ங்கிறத மறந்துட்டு நீங்க விளையாடுறீங்க. நான் ஒரு போலீஸ் ஆபீசர்னு தெரிஞ்சு நீங்க என்கிட்ட விளையாட்டு காட்டுறீங்க. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? இந்த ஆஸ்பத்திரிக்கு நான் தான் சீஃப், யூ நோ. சீஃபா? நான் யாருக்கு போன் பண்ணல, என்ன விட்டுறாத. விட்டா உடம்பு கீழே போயிடும், உயிர் மேல போயிடும். போன் பண்ணல, உண்மையை சொல்லு. என்ன விட்டுறாத. சொல்றா, யாருக்கு ஃபோன் பண்ண? ஆர்கே மகேந்திரா, பாம்பே. வாங்க சார். இங்க ஆர்கே மகேந்திரான்னு ஹாஸ்பிட்டல் இருக்கா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? இந்தியாவிலேயே பெரிய ஆஸ்பத்திரி, ஹார்பர் பக்கத்துல ஒரு சின்ன தீவுல இருக்கு. டாக்டரே ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம ஊருக்காரர் தான் சார். 10 வருஷத்துக்கு முன்னால சின்ன ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சாரு. இப்போ என்னடான்னா இந்தியாவில் எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆனா டாக்டர் இங்கிலீஷ்கார மாதிரி ஏதோ ஆராய்ச்சி நிலையம் அது இதுங்கிறாங்க. என்னத்த புரியுது? கவர்மெண்ட்டே ஃபுல் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க.